மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர் என்பவர் மேடைகளில் மட்டும் முழங்கிவிட்டு சொல்லக்கூடாது. ஒரு பிரச்சனை எழுந்தால் அதன் மையத்திற்கு நேரில் சென்று அதிகாரிகளை சந்தித்து உடனடி தீர்வை வாங்கி தர வேண்டும். அப்படிப்பட்ட தலைமைதான் இன்றைய காலத்திற்கு தேவை. அதற்கான ஆதாரமாக கோவையில் இன்று ஒரு நிகழ்வு அமைந்திருக்கிறது. வெளிநாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவருக்கும் உள்ளூர் வாகன ஓட்டியருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் சென்றும் நீண்ட நேரம் கழித்தும் போலீசார் வரவில்லை என்ற அதிருப்தி மக்களிடையே எழுந்தது. சிறு பிரச்சனை பெரிதாக வெடிக்கும் அபாயமும் ஏற்பட்டது. இந்த தகவல் கிடைத்த உடனேயே அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தாமதிக்காமல் அந்த இடத்திற்கு சென்று காவல் அதிகாரியிடம் நேருக்கு நேர் பேசியுள்ளார். மேலும் அவர் அதிகாரிகளிடம் இது பொதுமக்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், உடனடியாக களத்திற்கு வாருங்கள், தாமதம் ஆபத்தில் முடியும் என்று வலியுறுத்தி கூறினார். மக்கள் நலனில் எந்தவித சமரசமும் கூடாது, ஒரு நிமிட தாமதமும் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அவர் தெளிவாக விளக்கினார். இதனையடுத்து காவல்துறை விரைந்து செயல்பட்டது. பதவி சுகத்திற்காக அல்லாமல் பொதுமக்களின் நலனுக்காக களத்தில் நிற்பவர் என்பதை எஸ்.பி. வேலுமணி மீண்டும் நிரூபித்துள்ளார் என்பது இதன் மூலம் தெள்ள தெளிவாக தெரிகிறது. பிரச்சனை என்றால் உடனே களம் இறங்குவது, அதிகார மையத்திடம் தைரியமாக கேள்வி எழுப்புவது போன்றவை எஸ்.பி. வேலுமணியின் அரசியல் அடையாளமாக பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் அதிமுகவின் தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நிர்வாகம் இதற்கு நேர் எதிராக உள்ளது என்ற விமர்சனம் வலுத்து வருகிறது. கடந்த 2026 தேர்தலில் 234 தொகுதிகளில் 47 இடங்களை மட்டுமே கைப்பற்றி கட்சியை பெரும் சரிவை நோக்கி கொண்டு சென்ற பொறுப்பு அவரையே சேரும். தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் மாவட்ட அளவில் கலந்துரையாடல் என்ற பெயரில் கூட்டங்களை நடத்துகிறார். ஆனால் அந்த கூட்டங்களை கட்சியின் மூத்த நிர்வாகிகளை புறக்கணிக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த மாதங்களில் அவர் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அதிகம். மே மாதம் மூத்தவர்களை பதவி நீக்கம் செய்தது, ஜூன் மாத தொடக்கத்தில் மீண்டும் பதவி தருவதாக வாக்கு கொடுத்துவிட்டு மாத இறுதியில் அதனை மறுத்தது போன்ற செயல்கள் தொண்டர்களின் நம்பிக்கையை உடைத்துவிட்டன. தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சியுடன் பேச்சுவார்த்தை என்ற செய்தி கடுமையாக உழைத்த நிர்வாகிகளை ஒதுக்கியது, மக்களை பிரச்சனைகளுக்கு நேரில் வராமல் அறிக்கை மட்டும் வெளியிடுவது, இவை அனைத்தும் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கட்டிய இயக்கத்தின் அடித்தளத்தையே ஆட்டம் காண வைத்துள்ளன. இன்று அதிமுக தொண்டனின் எதிர்பார்ப்பு தெளிவாக உள்ளது. எங்களுக்கு தேவை மக்களோடு இறங்கி வேலை பார்க்கும் தலைவர், மக்கள் அழைத்தால் உடனே வரும் தலைவர், அதிகாரத்தை எதிர்த்து நிற்கும் தைரியமுள்ள தலைவர் என தெரிவித்து வருகின்றனர். அந்த பண்புகள் அனைத்தும் எஸ்.பி. வேலுமணியிடம் உள்ளது. எனவே கட்சியை காப்பாற்ற ஒரே வழி தலைமை மாற்றம்தான். அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக எஸ்.பி. வேலுமணி அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதே இன்று பெரும்பாலான தொண்டர்களின் கோரிக்கையாக உள்ளது.